அவங்க ரவிசனர் நம்ம டிஎம்கேல ஒரு பெரிய தலைவர் இருப்பாங்க, பழமையில் கொட்டப்பட்டவங்க. இவர் நம்ம செந்தில் பாலாஜி, 10 ரூபா பாலாஜி பல கட்சிகள்ல கரூரே என்ஜாண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி வச்சிருந்தார் எல்லாத்தையும். என்ன அதே மாதிரி இடி விசாரணையை தள்ளி வைக்க உயர் நீதிமன்றம் மறுப்பு. உங்களோட நீதிமன்றம்டா, அது தமிழ்நாடு உயர் நீதிமன்றம். அது மாதிரி நீங்க கேக்குறீங்க, ஒரு 50 வருஷம் தள்ளி வச்சீங்கன்னா நான் இருந்த ஆண்டு பேண்டு போயிருவேன், அப்புறம் நடத்திக்கிட்டோம் அப்படின்னு. எவன் நடத்திக்குவான்? நீங்க ஜாலியா 50 வருஷம் ஜாலியா இருந்து பேண்டு திண்டு போயிருவீங்க, ஆண்டுட்டு போயிருவீங்க, ஆண்டுட்டு பேண்டுட்டு என்ன அதை உங்களுக்கு கேட்குற மாதிரி தள்ளி வைப்பாங்களா? இடி விசாரணையை தள்ளி வைக்க உயர் நீதிமன்றம் மறுப்பான். என்ன செந்தில் பாலாஜிக்கு எதிரான அமலாக்கத்துறை வழக்கு விசாரணையை தள்ளி வைக்க. அந்த காலம் சொல்லுவாங்க, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாகணும், வென விதிச்சவன் வென அதை அறுத்தி ஆகணும். நீங்க செஞ்சு தப்பா எவன்டா அனுபவிக்கிறது? நீங்க தானே அனுபவிக்கணும். எழுதி வச்சுக்கோங்க. 2026 எலெக்ஷனோட திமுக அராஜக ஆட்சியோட போதும் மூட்டை வெட்டி அனுப்புறாங்க. மொத்தமா சேப்பாக்க தொகுதியும் குளத்தூர் தொகுதியும் டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. அதாவது இப்ப இருக்க கரண்ட் எம்எல்ஏ இந்த 2 எந்த தொகுதினாலும் இந்த 2 எம்எல்ஏவும் என்ன டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு சொல்றது, எங்களுக்கு யாரை பார்த்தா பயம் இல்லை. யாரு அவர் தெளிவா புரிஞ்சுக்கணும். அவதூறு பிரச்சாரங்களுக்கு அஞ்ச மாட்டோம். உங்களை பார்த்து இல்ல, நீங்க யாரையும் பார்த்து பயப்பட மாட்டீங்க, அது உலகத்தையே தெரியும். உங்களை பார்த்து திமுக அடிமட்ட தொண்டன், திமுக காரன் சொன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு இருக்கும் ஒரே ஒரு தொண்டனுக்கு. ஏன்னா அராஜகத்துக்கு முக்கியம் கொள்ளக்காரன் இப்படின்னு சொன்னா திமுக காரன் சொன்னா ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கோடுபாடு கொலை கொள்ளை கற்பழிப்பு. ஏன் சொன்னா நம்ம கள்ளக்குறிச்சி விசச்சாராயத்துல அடிமட்ட தொண்டனை கூட ஏறி ஒரு பதிவு கூட போட துப்பு இல்லாத ஆட்சி தான் திமுக ஆட்சி. என்ன நீங்க போடுவீங்க, போய் நீங்கள பரப்பாதிகள்ட்ட வந்துடுவார். யாரு? நம்ம நாடகோஷி தலைவர். அவரு அடிமட்ட தொண்டனை குத்தி விட்டு நீ போடுறான்னு கூட சொல்றது துப்பு இல்ல, ஒரு பதிவு. என்ன இல்ல நீங்களே ஒரு விசாரணை பண்ணாலும் தெரியும். நீங்களே விசச்சார காய்ச்சிட்டு வர்றது லாபத்துல எனக்கு ஒரு 3/4 பங்கை கொடு, இல்ல எனக்கு ஒரு பங்கு கொடு அப்படின்னீங்களா? இல்ல நீ பண்ணிக்கூடா அப்படின்னு சொல்லி நீங்க தான் தூண்டிட்டீங்களா? விசச்சாரத்தை காய்ச்சிடா அப்படின்னீங்களா? இல்ல காய்ச்சறவனுக்கும் உங்களுக்கும் பங்கா? இல்ல காய்ச்சறவனு உங்களுக்கு தெரியுமா? இல்ல நீங்க தான் ஏவிட்டு காய்ச்சீங்களா என்னன்னு தெரியல. விசாரணை பண்ணாதான் தெரியும். ஏன்னா நீங்க ஊழல்வாதியில, ஊழல்னா செலவு பண்றதுல ஒரு பங்கா எடுத்து வைக்கிறது மட்டும் தான் ஊழல். நீங்க லஞ்சம்டா 800 கோடி. நேற்று ஒரு கவுன்சில் மாட்டிருக்காங்க, 70 கோடி கவுன்சில் அடி. வார்டு கவுன்சில் 70 கோடினா எம்எல்ஏ 888 கோடி. அப்ப சிஎம் எவ்வளவு கோடின்னு பாத்துக்கோங்க. என்ன அதாவது திமுக ஆட்சியோட தலைவர் எவ்வளோ, சிஎம் மக்களுக்கு தான் செய்வார், அதை சொல்ல. திமுக ஆட்சியோட தலைவர் வார்டு கவுன்சில் 70 கோடி, மந்திரி 888 கோடி. அப்போ திமுக ஆட்சியோட தலைவர் 8000 கோடியா இல்ல 80,000 கோடியா? நீங்க சொல்லுங்க. வெள்ளை அறிக்கை நீங்க கொடுங்க. சரிங்களா? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போறோம். தேங்க்யூ.